தமிழ்நாடு நாகப்பட்டினம் மற்றும் யாழ் காங்கேசன்துறைக்கிடையேயான பயணிகள் கப்பல் சேவை நவம்பர் மாதம் இடைநிறுத்தப்படும் என அந்த கப்பல் சேவையை நடத்தி வரும் சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் சுந்தர்ராயன் தெரிவித்துள்ளார். மீண்டும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம் போல சிவகங்கை கப்பல் சேவை நடைபெறும் என்றும் அவர் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். சுபம் கப்பல் நிறுவனம் நாகை துறைமுகம் மற்றும் காங்கேசன்துறைக்கிடையே சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவையை மேற்கொண்டு வருகின்றது. இந்த கப்பலில் கடந்த ஓராண்டில் 20,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ளனர். நாளுக்கு நாள் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் புதிய கப்பல் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதற்காக புதிய கப்பல் சீனாவில் இருந்து கொண்டு வரப்பட உள்ளது. அந்த கப்பல் நவம்பர் மாதம் இறுதியில் நாகை வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடகிழக்கு பருவமழை சில நாட்களில் தொடங்க உள்ளதால் பருவநிலை மாற்றம் ஏற்படும். இதனால் கடல் சீற்றம் மற்றும் சூறைக்காற்று காரணமாக கப்பல் சேவையை மேற்கொள்வதில் சிக்கல் உள்ளது. இதனால் நவம்பர் மாதம் முழுவதும் சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை இடைநிறுத்தப்படும். நவம்பர் மாதத்தை தவிர்த்து டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வழக்கம் போல சிவகங்கை கப்பல் சேவை நடைபெறும் என்று சுபம் கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் சுந்தர்ராயன் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.